ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சா? தோசை சாப்பிடணும் போல் இருக்கா? கவலையை விடுங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணி டேஸ்டியாக சூப்பராக ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவு 2 கப்பு, கடலை மாவு 1 கப், கோதுமை மாவு வந்து 1 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு கோதுமை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை கோதுமை மாவு இருந்துட்டு கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, ரவை சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் தோசை வந்து மொறு மொறுன்னு வரும். இதில் வந்துட்டு நான் வந்து வரமிளகா, தக்காளி, வெள்ளைப்பூடி இது மூணையுமே அரைச்சி லைட்டாக பால் சேர்த்து இதை வந்து அரைச்சதை வந்து நான் மாவில் வந்து நல்லா கலந்து பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மாவை கலக்கிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு தோசை வந்து லேசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கனமாக வேணும், வீட்டில் பெரியவங்க வந்து கனமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால நான் இந்த பதத்துக்கு வந்து நல்லா கலந்துக்கிட்டேன். இதில் வந்து நல்லா புளிச்ச தயிர்